Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுவேடல் கிராமத்தில் நீர்வரத்து கால்வாயை மூடி திமுக சேர்மன் தனியாரிடமிருந்து சுமார் 7 கோடி ரூபாய் வரை பணம் வாங்கிக் கொண்டு 100 அடி சாலை அமைத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஆட்டுப்புத்தூர் தனகோபி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். அதில் அரசு நீர்நிலை புறம்போக்கு மற்றும் நீர்வரத்து அரசு புறம்போக்குகளில் தனியார் நிறுவனத்திற்காக எந்தவிதமான ஆக்கிரமிப்பும் செய்யக்கூடாது என்ற தீர்ப்பு உள்ளதால் மாவட்ட ஆட்சியர் உடனே தலையிட்டு இந்த சாலை போடுவதை தடுத்து நிறுத்தி வரத்து கால்வாயை மீட்க வேண்டும் என்று கூறினர். அப்போலோ நிறுவனத்துக்கு ரோட்டை போட்டு கொடுக்க முடியுது. நமக்கு நாம திட்டத்து மூலியமா அந்த ரோடு போடுறதுக்கு மட்டும் வேலை ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. இது 15 வருஷமா இந்த ரோடு போடாம இருக்குது. இதை பத்தி யாருமே இந்த உள்ள வர பொதுவாகவே எல்லா அரசாங்க நிர்வாகிகளும் இதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. பசங்க என்ன கஷ்டப்படுது, எப்படி போறாங்க வராங்க, அதை பத்தி அவங்க கவலைப்படலை. அந்த நிறுவனத்துக்கு மட்டும் இவ்வளோ வேகமா வேலை நடக்குது. ஏன் எங்க ஊர் உள்ள இந்த வேலை நடக்கல? சென்னையில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து வடமாநில தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அடையார் போட் கிளப் பகுதியில் மழைநீர் வடிகால் சரி செய்யும் பணியில் வடமாநில தொழிலாளி சமர் சர்தார் என்பவர் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக சுற்றுச்சுவர் சாய்ந்து விபத்திற்குள்ளானதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விடிய ஆட்சியில் தொழிலாளர்களின் உயிரை துச்சமென மதிப்பதால் மழைநீர் வடிகால் பணி செய்யும் சம்பவத்தில் உயிரிழப்புகள் அடிக்கடி நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.